சைலண்ட் மௌனம் மாதிரி மிகப்பெரிய ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் நம்ம அந்த ஆயுதத்தை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், எல்லா இடத்துலையும் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது உண்மையிலேயே நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் உங்களை யாராவது ஒரு பிரச்சனைகளை பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் திருப்பி மோதாமல் சைலண்ட்டாக இருந்து பாருங்களேன். அந்த சைலண்ட்லேயே அவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுடைய மரியாதை, உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் அப்புறம் போயிட்டே இருக்கும் அவங்களுடைய மனசுலையே. அதனால் நம்ம போய் நின்று சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு சைலண்ட்னால அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்க. அப்படியே அது நம்மளை காப்பாற்றி தூக்கி நல்லபடியாக நிறுத்தி விடும் பாருங்க. அதுக்காக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சைலண்ட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உண்மையிலே பிரச்சனைக்கு ரொம்ப மோசமான பிரச்சனை ஆயிரும். எந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம தட்டி கேட்கணுமா, அந்த இடத்துல நின்று சைலண்ட்டாக இல்லாமல் அந்த இடத்துல தட்டி கேட்கணுங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்மளுக்கு மதிப்பு உருவாகும். அதனால் சைலண்ட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அப்படியே கம்முன்னு ஊம்முன்னு உட்காந்து அப்படியே எல்லாரையும் மூட் ஆஃப் ஆக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஏன்டா இவங்க பேசவே மாட்டாங்கன்னு குடும்பத்திலே ஆகட்டும், இல்லை ஒரு பிரச்சனையில் ஆகட்டும், இல்லை ஆஃபீஸில் ஆகட்டும், எந்த இடத்துலையுமே அவன் சைலண்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே ஏன்டா அவன் எப்படி இருக்கிறான், ஏன் இந்த அம்மா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கோபம் வரும். அதனால் சைலண்டை எங்கே யூஸ் பண்ணணுமோ தயவு செஞ்சு அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் அந்த சைலண்டோடைய அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான். ஆனால் அது எந்த இடத்துல பயன்படுத்தணும், கூர்மையான இடத்துல எப்படி பயன்படுத்தணும், இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டாம்னா அந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் சைலண்டை யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. மிகப்பெரிய சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு பெரிய சண்டை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே. அந்த இடத்துல மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து பேச வேண்டியவங்க பேசாமல் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏன்டா இவங்க இன்னும் பேசாமையே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் சில சொல்யூஷன்களுக்கு சைலண்டாக இருக்கக்கூடாது. அதை பேசி தீக்கிற இடத்துல அந்த சைலண்டை உடச்சி அந்த இடத்துல பேசிடணும். சில விஷயங்களுக்கு சைலண்டாக இருந்தால் தான், ஏன்னா மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபேமிலிலேயோ இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலையோ. அந்த இடத்துல நம்ம பேசுனா இது பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம். அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு அங்கே என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம உக்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது எவ்வளோ நம்ம மற்றவங்க கிட்ட அந்த சைலண்டை யூஸ் பண்ணுறனோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில்